ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்ல சொல்ல என் பெரிய பையன் எப்படி அழகா சமைக்கிறான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோ, நல்ல தக்காளியை பார்த்து. எடுத்துட்டியா? இந்த தக்காளியை போய் நல்லா கழுவிட்டு வந்துரு. போ. இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணணும். கத்தியில 2 வந்து தக்காளியை வெட்டிக்கோ. வெட்டிட்டியா? நடு பக்கத்துல இருக்கு பாத்தியா, இதை எடுத்து இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிட்டியா? அவ்வளோதான். அதை அப்படி வச்சுக்கோ. அந்த கட் பண்ணதை ஓரமாக வச்சுக்கோ. அதே மாதிரி எல்லா தக்காளியுமே கட் பண்ணிக்கிட்டு அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துடணும். ஆனால் ரொம்ப போட்டு கசக்கிறாத தக்காளியை. இது மாதிரி எல்லா தக்காளியுமே அதே மாதிரி கார்னரில் அந்த இதை கட் பண்ணிடு. பார்த்து சாஃப்டாக பிடி. தக்காளியை ரஃபாக பிடிச்சேன்னா நசுங்கிரும். அடுத்து அந்த கார்னரில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோ. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டியா? இதை ஓரமாக வச்சிட்டியா? இதை போய் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டு வந்துடு. கையில் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படியே எடுத்துகிட்டு போ. அந்த கையில் வச்சு அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு கையை கழுவிட்டு வந்துடு. இதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோ. உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு சைஸ் வச்சு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்க. 4ஆக கட் பண்ணுறியா? சரி, அப்போ விட நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். இந்த அளவு வந்து 3 வேளைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த சட்னியை. அதனால இதை கணக்கு வச்சுக்கோ. ஒரு 6 தக்காளி போட்டிருக்கோமா, இதை ஒரு 3 வேளைக்கு நம்ம இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து வந்து இதை மிக்சி ஜார்ல வந்து போடு. மூடி வச்சு இப்போ நீ அரைக்க போற. சரியா? சுவிட்சை ஆன் பண்ணு. இப்போ அடுப்புல வந்து அந்த கடாயை வை. இப்போ இந்த பட்டனை வந்து அந்த ஆன் பட்டனை அழுத்து. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஹாட் பாட்டில் இருக்கு பார்த்தியா, இதுவே இருக்கட்டும். இந்த மூணு லைட்டர் இதில் இதுவே போதும். சரியா? ரொம்ப ஹீட்லாம் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்ற போகிறோம். ஊற்று. கடுகு நனையிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஊற்றிட்டியா? போதும். ஸ்டாப் பண்ணு. கடுகை எடுத்து கொஞ்சமாக எடுத்து போடு. அதில் கடுகு இன்னும் கொஞ்சம் போடு. போட்டியா? மிக்சி ஜார்ல இருக்கிறத அப்படியே நீ இந்த பேஸ்ட்டை இதுல ஊத்திரு. எல்லாமே கிளியரா விழுந்துருச்சா? இப்ப பேலன்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்திக்கோ. ஊத்தி அதுலயே வந்து ஊத்திரு. நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இப்ப அதை நல்லா ஷேக் பண்ண. ஷேக் பண்ணிட்டியா? இரு. போதும். இப்ப இதை அந்த தண்ணியை வந்து இதுல ஊத்து. இந்த தண்ணியுமே அதுல ஊத்திட்டியா? அவ்வளவுதான். மறந்துடாத, நான் இன்னைக்கு சொல்றத மறந்துடாத. சரி, அதை அங்க போய் கிச்சன்ல வச்சிரு. கரண்டி வச்சுக்கோ. கரண்டியை வச்சு இப்ப லைட்டா வந்து இதுல கிண்டிக்கோ. இப்படி கிண்டிக்கோ. பானையை சுத்தாம அப்படியே கிண்டு. ஓகே, அப்படியே விட்டுரு. கொஞ்சம் அந்த சைட்ல இப்படி வை. இப்ப உப்பு அதுல கொஞ்சம் எடு. உப்பு எடுத்துக்கோ. எவ்வளவு போடுவ? அந்த உப்பு போடு. இந்த அளவுக்கு போடு. 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாவே. 1/4 ஸ்பூன் போடு. சரி, அப்புறம் மிளகாத்தூள் எடு. போடு. அவ்வளவுதான். அடுத்து மஞ்சத்தூள் போடு. அவ்வளவுதான். இதை கிண்டி விடு. இது எங்க வீட்டுல மெத்தட்ல இப்படிதாங்க நாங்க தக்காளி சட்னி வைப்போம். வெங்காயம் வந்து இல்ல, அதனாலதான் வெங்காயம் போடல. இல்லைன்னா வெங்காயமும் சேர்த்து தக்காளியோட அரைச்சிருந்திருப்போம். சரி, இந்த அளவுக்கு ஒரு இது செய்யட்டும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணட்டும். கரண்டியை வந்து எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிரு. இப்படியே வச்சிருந்தேன்னா கரண்டி ஓவர் ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உனக்கு தொடுறப்ப ரொம்ப சூடாயிரும். எடுத்துரு. தக்காளி சட்னி ரொம்ப வாசனையா இருக்கணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இன்னைக்கு இல்ல, அதனாலதான் போடல. இந்த மாதிரி நீ பரப்பி விட்டேன்னா இந்த மாதிரி அடியில இங்க லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி பண்ணாத. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காது. அதுவே கொதிக்கட்டும். கொஞ்சம் சிம்பிளா ஒரு சட்னி, தண்ணி சட்னி. ஆனா நல்லாதாங்க இருக்கு. இது சப்பாத்திக்கு நாங்க இப்ப எப்படி செஞ்சு சாப்பிடுறோன்றத காட்டுறேன். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் உடனே வந்து மெயின்ல வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. இது ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த ஃபேன் சத்தம் கேக்குதுல்ல, அந்த சவுண்டு வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ண. சப்பாத்தியும் என் பையன் செய்ய போறாங்க. சப்பாத்தி மேக்கர்ல இப்ப என் பையன் வந்து சப்பாத்தி செய்ய போறான். சப்பாத்தி மேக்கர்ல அந்த உருண்டையை வச்சுக்கிட்டான். ப்ரெஸ் பண்ணு. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணு, அழுத்தி. அவ்வளவுதான். இப்ப மேல வந்து ஒட்டிக்கிடுச்சா? சரி, அதில் மைல்டா அப்படியே கீழே எடுத்து விடு. இப்ப அதுல போடு. இப்ப இதுல தாங்க அவன் சப்பாத்தி செய்ய போறான்.
2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுக்க போறோம். அந்த கையை எடுத்துரு, அதுலயே வைக்காத. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் லைட்டா வேகுது, பபுள்ஸ் வருதுன்னா அடுத்த பக்கம் நீ திருப்பி போடு. கொஞ்சம் அதை திருப்பு. இப்போ கையிலேயே எடுத்து அப்படியே திருப்பி விடு. அது மாதிரிதான். இதை லைட்டா க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணு. அழுத்தாத லேசா விடு, அதுவே உப்பி வரும். வருதா? காட்டு. சூப்பர். இப்ப திருப்பி போடு. திருப்பி போடு சப்பாத்திய. சூப்பர். கொஞ்சம் வேகட்டும். இப்ப இந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப தக்காளி சட்னியில அவன் சாப்பிடுறத காட்டுறேன். கொஞ்சமா உனக்கு சட்னி ஊத்திக்கோ. கொஞ்சமா ஊத்திக்கோ. இப்ப சாப்பிடு. நீ வச்ச சட்னி, நீ செஞ்ச சப்பாத்தி எப்படி இருக்குன்னு. நடுவுல பிக்காதடா டேய். சட்னி நீ வச்சது நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. நான் இப்படி வைப்பேன்னு எனக்கே தோணலமே. அவன் இப்படி வைப்பான்னு அவனுக்கே நம்பிக்கை இல்லையா, அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டா இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? இந்த மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கும் ட்ரை பண்ணி கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க வந்து அவசர ஆத்திரத்துக்கு அவங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஒரு விதத்தில் அவங்களுக்கு நல்லது. சூப்பராக இருக்குங்க சட்னி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல லைட்டிங்க்கு. சரிங்க, இந்த சப்பாத்தியோட உள்ள லேயர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இது நார்மலாக வந்து இந்த சப்பாத்தி மேக்கரில் செஞ்சால் அது மாதிரி உப்பி வருங்க சூப்பராக. சரி சாப்பிடு. நான் அடுத்த சப்பாத்தியை நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.